கிளாசிக் ப்ரௌனி செய்யலாமா? ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியான ரெசிபி, வாங்க செய்யலாம். ஒரு சாஸ்பேனில் ரூம் டெம்பரேச்சர் பட்டர் போட்டு நல்லா மெல்ட் பண்ணிக்கணும். ஒன்ஸ் அந்த பட்டர் மெல்ட் ஆகிட்ட பிறகு மில்க் காம்பவுண்ட் சாக்லேட்டை நம்ம போட்டு ரெண்டுத்தையும் மெல்ட் பண்ணி ஒரு சாஸ் டைப்பில் நம்மளுக்கு கிடைக்கும். மெல்ட் பண்ணி ஓரமாக வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து அதில் எக்கு, அதுக்கப்புறம் ப்ரௌன் சுகர், ஒயிட் சுகர் ரெண்டுமே பவுடர் பண்ணி நான் சேர்த்துருக்கேன். பவுடர் பண்ணி தான் சேர்க்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த கருக்குன்னு கிடைக்காது சுகர். ஒரு ஃபஜ்ஜி ப்ரௌனி நம்மளுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம எக்கை ரொம்ப பீட் பண்ணக்கூடாது. ரொம்ப பீட் பண்ணிங்கன்னா அந்த க்ரிங்கிள் டாப் கிடைக்காது. அதுக்கப்புறம் நம்ம அந்த சாஸை ஊற்றிட்டு நல்லா அதே மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு வெனிலா எசன்ஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மைதா. இன்றைக்கி நான் மைதாவில் தான் செஞ்சுருக்கேன். மைதாக்கு பதில் உங்களுக்கு வீட் ஃப்ளார் போடனாலும் போட்டுக்கலாம், நல்லா தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபைனலாக கொக்கோ பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். உங்களுக்கு கொக்கோ பவுடர் கூட உங்களுக்கு காஃபி ஃப்ளேவர் பிடிக்குன்னா இன்ஸ்டன்ட் காஃபி நீங்கள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் ஆர் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லா தான் இருக்கும். ஆனால் நான் இன்றைக்கி சேர்க்கலை. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ப்ரீஹீட் பண்ண அவனில் நம்ம இப்போ பேக் பண்ண போகிறோம். 180 டிகிரியில் 20 to 25 மினிட்ஸ் பேக் பண்ணணும். நான் இன்றைக்கி 7 into 7 inch பேன் தான் எடுத்திருக்கேன். 500 கிராம் நான் இன்றைக்கி பேக் பண்ணி எடுத்திருக்கேன்.